வெல்கம் பேக் டு காயூஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் 5 நிமிஷத்தில் ரெடி ஆகிற மாதிரி சிம்பிளாக டேஸ்டியாக ஒரு ஸ்வீட் செய்யலாம் வாங்க. ஸ்வீட் சாப்பிடணுன்னு தோன்றப்ப சட்டுன்னு இந்த ரெசிபி நீங்கள் செஞ்சிடலாம். ஈஸியான ரெசிபி, வீட்டில் இருக்க பொருட்கள் வச்சு ரொம்ப சிம்பிளாக செய்யலாம். ஸோ கண்டிப்பாக செஞ்சு பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக் எனக்கு ஷேர் பண்ணுங்கள். இப்போ ஃபஸ்ட்டு ஒரு பேன் எடுத்துக்கோங்க. பேனில் பார்த்திங்கன்னா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். நெய் மெல்ட் ஆன பிறகு இதில் ஒரு 8லேருந்து 10 முந்திரி உடச்சிட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த முந்திரியை பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரலையும் ஃப்ரை பண்ணிக்கலாம். உங்களுக்கு வேணும்னா இதில் நீங்கள் திராட்சை கூட சேர்த்துக்கலாம். இப்போ முந்திரியோட கலர் பாருங்கள், நல்ல கலர் வந்தாச்சு. இப்போ வெளியில் எடுத்துருங்க. முந்திரியை தனியாக ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சாச்சு. இப்போ இதே நெய்யில் நம்ம தேங்காய் திருவல் சேர்த்துக்கலாம். 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காவை திருவிட்டு சேர்த்துக்கோங்க. லோ ஃப்ளேம் வச்சுட்டு இந்த தேங்காவை நம்ம நல்லா வறுத்துக்கலாம். தேங்காவோட கலர் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வரணும். ஸோ நல்லா வறுத்துட்டு இதையும் நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம். பாருங்கள், நல்ல கலர் வந்தாச்சு, செம்ம வாசனையாக இருக்குது. இப்போ இந்த தேங்காய் திருவலையும் அதே பிளேட்டில் தனியாக மாற்றி வச்சுக்கோங்க. நெய் எடுக்காதீங்க. பாருங்கள், இது ரெண்டும் தனியாக எடுத்து வச்சாச்சு. இது இருக்கட்டும். இப்போ இந்த பேனில் நெய் அப்படியே தான் இருக்குது. இதில் 1 கப் அளவுக்கு ரவை சேர்த்துக்கோங்க. ரவை சேர்த்துட்டு லோ ஃப்ளேம் வச்சுட்டு நல்லா வறுத்துக்கலாம். ரவையோட கலர் லைட்டாக சேஞ்ச் ஆகணும், நல்லா வாசனை வர ஆரம்பிக்கணும். ஸோ லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு நல்லா வறுத்துக்கோங்க. கைவிடாமல் வறுத்துட்டே இருக்கணும், அப்போ தான் ஈவனாக வறுபடும். பாருங்கள், நல்லா வறுத்தாச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் வெல்லம் சேர்த்துக்கலாம். வெல்லம் பார்த்திங்கன்னா 1 கப் அளவுக்கு எடுத்திருக்கேன். வெல்லமை பொடி பண்ணிவிட்டு சேர்த்துருக்கேன். நீங்கள் வெல்லமை திருவிட்டு கூட சேர்த்துக்கலாம். இப்போ 1 கப் அளவுக்கு ரவை எடுத்திருக்கோம், 1 கப் அளவுக்கு வெல்லம் எடுத்திருக்கோம். நல்லா ஒரு முறை மிக்ஸ் பண்ணிவிடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் தண்ணி சேர்த்துக்கலாம். 1 கப் அளவுக்கு ரவை எடுத்துருந்தோம்ல, ஸோ இதுக்கு நம்ம 3 கப் அளவுக்கு தண்ணி சேர்க்குறோம். எந்த கப்பில் ரவை மெஷர் பண்ணமோ அதே கப்பில் தான் வெல்லம் தண்ணி எல்லாம் மெஷர் பண்ணணும். இப்போ இதை கைவிடாமல் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. 2 நிமிஷத்தில் இது நல்லா திக்காயிடும். நம்ம ரவையை வறுத்துட்டு தானே சேர்த்துருக்கோம், ஸோ சீக்கிரமாக இது வெந்துடும். ஃப்ளேம் பார்த்திங்கன்னா மீடியம் ஃப்ளேம் வச்சுட்டு கைவிடாமல் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். பாருங்கள், 2 மினிட்ஸ் தான் இருக்குது. ஓரளவுக்கு நல்லா வெந்துடுச்சு பாருங்கள். இப்போவே பேன்லெல்லாம் ஒட்டாமல் வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் ஒரே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துட்டு 1/4 டீஸ்பூன் ஏலக்காய் பொடி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த ரெசிபி பார்த்திங்கன்னா நீங்கள் நெய்யில் கூட செய்யலாம், இல்லைன்னா நீங்கள் வெஜிடபிள் ஆயில் வச்சு கூட செய்யலாங்க. நீங்கள் உங்ககிட்ட நெய் இல்லைன்னா வெஜிடபிள் ஆயில் வச்சு செய்யுங்க. பட் ஆனால் நெய் வச்சு செய்கிறப்ப தான் இந்த ரெசிபி ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. பேனில் ஒட்டாமல் வந்துருச்சு பாருங்கள். இப்போ ஃபைனலாக நம்ம முன்னாடியே வறுத்து வச்சோம்ல முந்திரி, அதுக்கப்புறம் தேங்காய் திருவல், அதை சேர்த்துட்டு நல்லா ஒரு முறை மிக்ஸ் பண்ணிடலாம். ரொம்ப ஈஸியான ரெசிபிங்க, கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். இது பார்த்திங்கன்னா செட்டிநாடோட ரொம்ப ஃபேமஸான ரெசிபி. ரங்கூன் புட்டுன்னு சொல்லுவாங்க. ஈஸியாக செய்யலாம். ஸோ கண்டிப்பாக செஞ்சு பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக் எனக்கு ஷேர் பண்ணுங்கள். அவ்வளோதாங்க, நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. ஃப்ளேம் ஆஃப் பண்ணிவிட்டு இதை வாங்க நம்ம சர்வ் பண்ணிடலாம். வாயில் வச்ச உடனே கரைஞ்சிடும், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஐ ஹோப் என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். நாளைக்கு இதே போல் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியில் நம்ம மீட் பண்ணலாம். இன்னும் நீங்கள் காயூஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.